ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து எங்களோட ரெசிங் கோர்ஸ்ல வந்து இன்ட்ரடக்ஷன் செக்ஷன் அது வந்து ஃபிஃப்த் கிளாஸ் எங்களோட. ஸோ இன்ட்ரடக்ஷன் செக்ஷன்றதுனால இதுல வந்து ரெசின்டா என்ன சேஃப்டி எப்படி வந்து ரெசின் யூஸ் பண்றேன், சேஃப்டி வந்து எப்படி ஃபாலோ பண்றேன், அதோட வந்து ரெசினால ஒரு ப்ராடக்ட் மேக் பண்றேன் எந்த மாதிரியான திங்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். மற்றது வந்து ரேஷியோ மிக்சிங் ரேஷியோ வந்து எந்த மாதிரி அளவுல வந்து ரெசின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ரெசின் என்றால் என்ன? ரெசின் சொல்றது ஒன்று வந்து ஒரு கெமிக்கல். இது வந்து லிக்விட் ஃபார்மட்ல கிடைக்கிற ஒரு கெமிக்கல். லிக்விட் மாதிரி தான் இருக்கும். திக்கான தண்ணியை விட ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி லிக்விட் ஃபார்மட்ல வந்து உங்களுக்கு ரெசின் வந்து இருக்கு. ஓகேயா, இது வந்து எப்படி கிறிஸ்டலா எப்படி ஒரு ப்ராடக்டா எங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது? இந்த ரெசின் வந்து எப்படி எங்களுக்கு ஒரு ப்ராடக்டா அவுட்புட் கிடைக்குது? எப்படி கிடைக்குதுன்னு சொன்னா ரெசின் பிளஸ் ஹார்ட்வேர் நாங்க ஒன்றுக்கு சேர்க்கிற நேரம் தான் இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு கிறிஸ்டல் ஆகுது, கட்டி ஆகுது. ரெசினையும் ஹார்டனையும் சேர்த்தா தான் அந்த ப்ராடக்ட் கட்டி ஆகும். அதுக்கு வந்து ஹார்ட்னர் சொல்ற இன்னொரு கெமிக்கலை வந்து நாங்க ரெசினோட கட்டாயம் மிக்ஸ் பண்ணணும். அதுதான் இதை ஃபார்மட். ரெசின் நீங்க வாங்குற நேரம் ரெசின் கேட்கோலி ரெசின் வாங்குறீங்கன்னு சொன்னா அதோட சேர்த்து உங்களுக்கு ஹார்ட்னர் சொல்ற கெமிக்கலையும் இன்னொரு பொட்டில் சேர்த்து தான் தருவாங்க. சோ ரெசின் பிளஸ் ஹார்டர் ரெண்டு சேர்த்து தான் கிடைக்கும். தனித்தனியா பை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து இது ரெசின். இதுல பாருங்க ரெசின் போட்டிக்குது, இதுல வந்து ஹார்ட்னர் போட்டிக்குது. இந்த மாதிரி 2 பாட்டில்ஸ்ல உங்களுக்கு ரெசின் பிளஸ் ஹார்ட்னர் தருவாங்க. இந்த ரெண்டு கெமிக்கலையும் சரியான ரேஷியோல எந்த அளவுக்கு அளவெடுக்கணுமோ அந்த அளவுக்கு அளவெடுத்து மிக்ஸ் பண்ணினா தான் ஒரு ப்ராடக்டா எங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும், கிறிஸ்டல் ஆகும். இதுதான் ரெசின்கான ஃபார்மட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொன்னா சேஃப்டி. நாங்க ரெசின் ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ண போற நேரம் இது சேஃப்டியை வந்து நாங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணலாம். சேஃப்டின்னு சொல்ற நேரம் கட்டாயம் மாஸ்க் வேர் பண்ணிக்கோங்க. நீங்க அடிக்கடி ரெசின்ல ஈடுபட போறீங்க, ரெசினை வந்து ஒரு பிசினஸா செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா ரெசினை வந்து ஒரு பிசினஸா செய்ய போறீங்க, அடிக்கடி செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து ரெஸ்பிரேட்டர் யூஸ் பண்ணுங்க. ரெஸ்பிரேட்டர்னு சொல்லி ஒரு நல்ல மாஸ்க் இருக்குது, அந்த ரெஸ்பிரேட்டர் யூஸ் பண்ணுங்க. அப்படி நார்மல் எப்பயாவது செய்யணும்னு சொன்னா மாஸ்க் நார்மல் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ப்ராப்ளம் இல்லை. முதல்ல வந்து நீங்க ஏப்ரன் யூஸ் பண்ணணும், கிளவுஸ் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணணும், ஏன்னா கையில பட்டுச்சுன்னு சொன்னா போகாது. அதோட வந்து ஃப்ரீ ஹேரோட செய்ய வேணும். தலைக்கு எதுவும் கெட்டதான் யூஸ் பண்றது நல்ல மெடிசனா. ஹேர்ல அந்த கெமிக்கல் போற நேரம் வந்து ஹேர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹேர்ல அந்த கெமிக்கல் வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அந்த டைம் வந்து அது காத்துல ஸ்ப்ரெட் ஆகிற நேரம் இது அந்த ரெசின் அந்த கெமிக்கல் வாசத்துக்கு வந்து ஹேர்ல எதுவும் டேமேஜ் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால கட்டாயம் வந்து நீங்க வந்து ஃப்ரீ ஹேரோட செய்ய வேணாம், கெப்பதாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஹேர்க்கு. அதோட டெஸ்ட்ல படாமைக்கு ஏப்ரன் யூஸ் பண்ண, கிளவுஸ், மாஸ்க் மஸ்ட். ஓகே, இந்த மாதிரி விஷயம் தான் சேஃப்டிக்காக நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ரெசின் பிளஸ் ஹார்ட்னர் சொல்லிட்டேன். இப்ப ரெண்டு கெமிக்கல் யூஸ் பண்ணி நாங்க ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ண சொல்லிட்டேன். இப்ப நான் காட்டினேன் ரெசின் வந்து என்ன ரேஷியோல அளவிக்குது அப்படின்னா, ரேஷியோன்னு சொல்றது வந்து ரெசினோட ஹார்ட்னரை சேர்க்க வேண்டிய அளவு. ரெசினோட ஹார்ட்னரை நாங்க எந்த அளவுக்கு சேர்த்தா அது கட்டி ஆகும் அப்படின்றது தான் வந்து ரேஷியோன்னு சொல்றேன். ரேஷியோ வந்து ரெசின்ல 3 டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ இருக்குது. ஒன்று 1:1 ரேஷியோ, இன்னொன்று 2:1 ரேஷியோ, இன்னொன்று 3:1 ரேஷியோ. இந்த மாதிரி 3 டைப்ல வந்து ரேஷியோ உள்ள ரெசின்ஸ் அண்ட் ஹார்ட்னர் வந்து அவைலபிள் இருக்குது. ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க 1:1 இல்ல ரேஷியோ வந்து போவோம். இது வந்து 1:1 இந்த மாதிரி பொருட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 1:1 இந்த மாதிரி பொருட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 1:1 1:1 இதுதான் அதோட ரேஷியோ. 1:1 ரேஷியோ உள்ள ரெசின் அண்ட் ஹார்ட்னர் தான் இது. ஓகேயா, இதுல ரெசின் போட்டிருக்குது, இந்த பொருட்ல ஹார்ட்னர் போட்டிருக்குது, 1:1 போட்டிருக்குது. நீங்க ரெசின் பை பண்ணீங்க முதலாவது அதுல பார்க்க வேண்டியது வந்து அதோட பொட்டில போட்டுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப இந்த போட்டில என்ன போட்டுக்குதுன்னு நாங்க பார்ப்போம். கிறிஸ்டல் கிளியர்னு போட்டிருக்குது, 20 to 30 minutes போட்டு லைஃப்னு போட்டிக்குது. ரெஸ்ட் இஸ் yellowing, 1:1 மிக்சிங் ரேஷியோ, 24 hours curing time, செல்ஃப் லெவலிங், லேயர் ஆஃப்டர் 25 millimeter அப்படின்னு போட்டிருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நீங்க ரெசின் பே பண்றது எப்படி?
வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா நீங்க கீடேக் புக் மார்க் இது மாதிரி ஆர்ட் சம்பந்தப்பட்ட ரெசின் ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் பை பண்ண வேண்டிய ரெசின் வந்து ஆர்ட் எபாக்சி ரெசின் சொல்லி உங்களுக்கு பை பண்றதுக்கு இருக்கும். ஆர்ட்னு போட்டிருக்கும் அந்த ரெசின்ல ஆர்ட் எபாக்சி கிளியர் ரெசின் இருக்கும், ஆர்ட் எபாக்சி ரெசின் இருக்கும், ஆர்ட் ரெசின் இருக்கும், இந்த மாதிரி பேர்கள்ல இருக்கும். ஆனா ஆர்ட்டுக்கு இருக்கிற ரெசின் அண்ட் ஹார்ட்னரை வந்து பை பண்ணுங்க. வேற ரெசின் அண்ட் ஹார்ட்னர் எல்லாம் வந்து அது மத்த தேவைகளுக்காக வேண்டி யூஸ் பண்றது. நீங்க இந்த மாதிரி கீடெக் புக் மார்க் பேஜ் திங் கோஸ்டர் ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி இதுகளுக்கு நீங்க யூஸ் பண்ற நேரம் கட்டாயம் ஆர்ட்டுக்கு இருக்கிற ரெசின் அண்ட் ஹார்ட்னரை யூஸ் பண்ணுங்க. மற்றது நாங்க ரெசின் பை பண்ற நேரம் இன்னொரு விஷயம் நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா அதிகமா வாசம் அடிக்கிற ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்து பை பண்ண வேண்டாம். ஏன்னா வாசம் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அதுல கெமிக்கல் கூட இருக்குதுன்ற அர்த்தம். அதோட வந்து அது கெமிக்கல் வீதம் கூட அது வந்து சுவாசிக்கிறதுக்கு அவ்வளவு நல்லமா இருக்காது. இன்னொன்று வந்து அந்த ரெசின் என்னன்னு சொன்னா அது வந்து எப்படி சொல்றேன்னு சொன்னா இண்டஸ்ட்ரியல் ரெசின்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெசின்னு சொல்லி வாங்குறதுக்கு இருக்கும். அந்த ரெசினை வந்து பை பண்ண வேண்டாம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ரெசின் வந்து வாசம் கூட இருக்கும், அது வந்து அவ்வளவு நல்லது இல்லை. இண்டஸ்ட்ரியல் ரெசின் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன ஆகும்னு சொன்னா கொஞ்ச நாள்லயே உங்களோட ப்ராடக்ட் வந்து பியோர் ஒயிட்டா இல்லாம எல்லோவிஷா மாறுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. கலர் வந்து மங்கி போறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இதனால வந்துதான் இண்டஸ்ட்ரியல் ரெசின் பை பண்ண வேணும்னு சொல்றேன். இண்டஸ்ட்ரியல் ரெசினை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. இண்டஸ்ட்ரியல் ரெசின் வந்து விலை குறைவுக்கு கிடைக்கும். இண்டஸ்ட்ரியல் ரெசின்னு சொல்லியிருப்பாங்க அதுல. அப்படி இருக்கிற ரெசினை பை பண்ண வேணும், அது கெமிக்கல் கூட இருக்கு. நார்மலா ஆர்ட் ரெசின், ஆர்ட் எபாக்சி ரெசின் அந்த மாதிரி ரெசின்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஆர்ட்டுக்கு நிக்கிற ரெசின்ஸை வந்து யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா பெட்டரா இருக்கு. ஓகே, 1:1 இது என்ன 1:1 ரேஷியோல ரெசின் அண்ட் ஹார்ட்னர். 1:1 ரேஷியோல சொன்னா இதை எப்படி அளவெடுக்கிறேன் எப்படின்னு சொன்னா இப்ப நான் உதாரணம் காட்டி உங்களுக்கு சொல்றேன். ஓகே, 1:1 சொல்றது 1 கிராம் ரெசின் எடுத்தா 1 கிராம் ஹார்ட்னர் எடுக்கணும். 2 கிராம் ரெசின் எடுத்தா 2 கிராம் ஹார்ட்னர் எடுக்கணும். 3 கிராம் ரெசின் எடுத்தா 3 கிராம் ஹார்ட்னர் எடுக்கணும். 4 கிராம் ரெசின் எடுத்தா 4 கிராம் ஹார்ட்னர் எடுக்கணும். சேமுக்கு சேம் எந்த அளவு ரெசின் எடுக்கிறோமோ அதே அளவு ஹார்ட்னர் எடுக்கிறது தான் 1:1 ரேஷியோ வந்து குறிக்கும். உதாரணத்துக்கு இப்ப இந்த கீடெக் மேக் பண்ண போறேன். இந்த கீடெக் இது சி லெட்டர் கீடெக் கொண்டு லெட்டர் கீடெக் ஓகேயா. இந்த கீடெக் மேக் பண்றதுக்கு எனக்கு தேவையான அளவு ரெசின் வந்து 10 கிராம் தான். 10 கிராம் தான் எனக்கு தேவைப்படும். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த கீடெக்கை மேக் பண்ண 10 கிராம் ரெசின் தான் தேவைப்படும் சொன்னா 1:1 ரேஷியோல ரெசின் அண்ட் ஹார்ட்னர்ல எந்த அளவு ரெசின் அண்ட் ஹார்ட்னரை நாங்க மிக்ஸ் பண்ணணும்டா 5 கிராம் ரெசின் 5 கிராம் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணினா எங்களுக்கு இது அந்த கீடெக்கை வந்து மேக் பண்ணிக்கொள்ள இருக்கும். எக்ஸாம்பிள், இந்த கீடெக்கை மேக் பண்ண 10 கிராம் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் சேர்ந்து எங்களுக்கு 10 கிராம் தான் தேவை. 1:1 ரேஷியோல ரெசின் அண்ட் ஹார்ட்னர் எடுத்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எந்த அளவு ரெசின் எடுக்கிறோமோ அதே அளவு ஹார்ட்னரை நாங்க அதோட மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும், 10 கிராம் தான் எங்களுக்கு தேவை ரெசின் பிளஸ் ஹார்ட்னர் சேர்ந்து. அப்படின்னு சொன்னா 5 கிராம் ரெசினும் 5 கிராம் ஹார்ட்னரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எங்களால இந்த கீடெக் மேக் பண்ணிடுமா இருக்கும். இந்த 1:1 கிளியரா? எனி டவுட்ஸ்? 1:1 கிளியரா? கிளியரா? ஓகே, இதே போல நெக்ஸ்ட் 2:1 இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2:1 சொல்றது 2 கிராம் ரெசின் எடுத்தா அதுல 1 கிராம் ஹார்ட்னர் எடுக்கணும். டெஸ்டுக்குள்ள நம்பர் இந்த பாட்டில்ல டெஸ்ட் இருக்கிற நம்பர் எப்பயுமே ரெசினை தான் குறிக்கும். 2வது இருக்கிற நம்பர் தான் ஹார்ட்னரை குறிக்கும். இப்ப நாங்க 1:1 பார்த்துருந்தோம், அது 2க்கும் சமனா எடுக்கணும். இப்ப இது 2:1 2 வந்து ரெசின் 1 வந்து ஹார்ட்னர். 2:1 2 கிராம் ரெசின் எடுத்து 1 ஹார்ட்னரை இதோட மிக்ஸ் பண்ணணும். எந்த ரெசின் எடுக்கிறோமோ அதுல பாதி அளவு ஹார்ட்னரை இதோட மிக்ஸ் பண்ணணும்னு தான் இந்த 2:1 ரேஷியோ வந்து சொல்லுது. ஓகே, 2:1 ரேஷியோக்கு நான் உதாரணம் சொல்றேன். இது ஒரு புக் மார்க். ஓகேயா, இது ஒரு புக் மார்க். எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த புக் மார்க் செய்யறதுக்கு வந்து 15 கிராம் ரெசினும் ஹார்ட்னரும் சேர்த்தேன் எங்களுக்கு 15 கிராம் தான் தேவைப்படுது. ரெசின் பிளஸ் ஹார்ட்னர் சேர்த்து இந்த புக் மார்க் செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு அந்த அளவு கெமிக்கல் தான் தேவைப்படுதுன்னு சொன்னா இதுல எந்த
எந்த அளவு சேர்க்கணும், எந்த அளவு சேர்க்கணும், 15 கிராம் தான் ஃபுல்லாவே தேவைப்படுதுன்னு சொன்னா 10 கிராம் ரெசினும் 5 கிராம் கார்டனும் சேர்த்தோம்னு சொன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட்டை மேக் பண்ண இயலும். 2 into 1 clear. Yes, ma'am. Okay. இப்ப 3 into 1 இதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓகே. 3 கிராம் ரெசின் எடுத்தா 1 கிராம் கார்டன் எடுக்கணும். அதான் ஐடியா இது. ஆனா மிச்சம் 3 into 1க்கு போக வேணாம். 2 into 1 1 into 1லயே செய்ய பாருங்க. 3 into 1 போன நேரம் உங்களுக்கு மெஷர்மென்ட் பண்ண வந்து கஷ்டமா இருக்கு. மைசூட்டி 1 into 1 2 into 1லயே வந்து மேக்ஸிமம் வந்து செய்ய ட்ரை பண்ணலாம். ஓகே. ரெசின் வாங்கினோடனே பாட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுல வந்து அந்த பாட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ல நிறைய விஷயம் சொல்லிடுச்சு. அதனால வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரெசின் கண்டனை சேர்த்து மிக்ஸ் பண்ணி காட்டுவேன். மிக்ஸ் பண்ற நேரம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் வந்து கிரியேட் பண்றேன். இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பார்ப்போம். ரெசின் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு வந்து ரெசினை வந்து நாங்க மிக்ஸ் பண்ணோம். ரெசின் மிக்ஸ் பண்றதுக்கு நான் சொன்னேன், இப்ப இந்த இத்தனை கிராம் எடுக்கணும், இத்தனை கிராம் எடுக்கணும், மத்தனை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த கிராம் அளக்குறது எப்படி? இப்ப கீட்டல் மேக் பண்ண போறோம்னா 10 கிராம் தேவைன்னா 5 கிராம் நம்ம எப்படி அளவெடுக்கிறோம்? எப்படி நாங்க அளவெடுக்கிறோம்னு சொன்னா 2 மெத்தட்ல வந்து எங்களால அளவெடுக்கலாம். ஒன்று வந்து மெஷரிங் கப். இந்த மெஷரிங் கப் இருக்குது, இது அளவுகளுக்கு அளவெடுக்கலும். இதுல வந்து மில்லி லிட்டர் அப்படி போட்டு இருக்குது. பாதிக்கு பாதி எந்த அளவு ஊத்துறோமோ அந்த அளவுக்கு அந்த அளவு பார்த்து நீங்க ஊத்தீங்கன்னா மெஷரிங் கப்ல உங்களுக்கு அளவெடுக்கலாம். இல்ல ஸ்கேல் யூஸ் பண்ணி உங்களால அளவெடுக்கலும். ஸ்கேல் யூஸ் பண்ணி அளவெடுக்கலும். இது 2 மெத்தட் தான் அளவெடுக்கிற மெத்தட். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லைவ் அளவெடுத்து காட்டுற நேரம் அது இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே, வந்து இதுல ஊத்தி மிக்ஸ் பண்றேன்டா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸ் யூஸ் பண்ணலும், இந்த மாதிரி கப்ஸ் யூஸ் பண்ணலும், டிரான்ஸ்பரண்ட் கப் யூஸ் பண்ணலும், சிலிகான் கப் யூஸ் பண்ணலும். இந்த மாதிரி கப்ஸ் யூஸ் பண்ணி உங்களால வந்து ரெசினை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கல. மிக்ஸ் பண்றது எப்படி? எதால மிக்ஸ் பண்றேன்னு சொன்னா இத மாதிரி ஸ்டிக்ஸால உங்களுக்கு பாப்சிக்கல் ஸ்டிக்ஸால உங்களுக்கு மிக்ஸ் பண்ணலும். அப்படி சிலிகான் ஸ்டிக் இருக்குது அதனால மிக்ஸ் பண்ணலும். குட் ஸ்பூன் இருக்குது அதால உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி ஏலும். இந்த மாதிரி இதுனால உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிடும். இதெல்லாம் ஒன் டைம் யூஸ் தான், திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிடலாம். கப்ஸ் ஸ்டிக் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியாது, ஒருத்தர் யூஸ் பண்ணிடும். கலர் நிறைய மிக்ஸ் பண்ற நேரம் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு தடவை தான் யூஸ் பண்ண, திரும்ப திரும்ப யூஸ் பண்ண இயலாது. ஓகே, வெயிட், ஸ்கேல், மெஷர்மெண்ட் கப் அதெல்லாம் பார்த்தோம். அளவு எடுத்தது, மிக்ஸ் பண்றது பார்த்தாச்சு, ஸ்டிக்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மோல்ட். நாங்க ரெசினை கரைச்சி எதுல ஊற்றுவோம்? மோல்டுல தான் ஊற்றுவோம். மோல்டுல தான் நாங்க வந்து ரெசின் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க மேக்ஸிமம் வந்து மோல்டுல தான் மேக் பண்ணோம். அது எப்படி நாங்க மோல்ட் பண்ணி ஈக்குது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து லெட்டர் ஹீட்டட் மோல்ட், இங்கிலீஷ் லெட்டர் ஹீட்டட் மோல்ட். இந்த மோல்ட்ல இப்படி ஊத்தி ஒவ்வொரு லெட்டர் நான் சி லெட்டர் எல்லாம் காட்டினேன். இந்த மாதிரி இதுல மேக் பண்ணினது தான் இது லெட்டர் ஹீட்டட் மோல்ட். இது புக் மார்க் மோல்ட், இதுல மேக் பண்ணின புக் மார்க் தான் இது. இது வந்து பென் மோல்ட், இதுல மேக் பண்ணின பென் தான் இது. இது வந்து 4 inch கொஸ்டா மோல்ட், 4 inch ரவுண்ட் மோல்ட் ஃப்ரேம் செய்யறது. இதுல மேக் பண்ணின ப்ராடக்ட் தான் இது. இது வந்து நிக்கா ஃப்ரேம் மோல்ட், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு நிக்கா ஃப்ரேம் மாதிரி செய்வாங்க இல்லையா அந்த மோல்ட். இது வந்து கிளப் மேக் பண்ற மோல்ட். இது வந்து 10 inch கொஸ்டா மோல்ட், அந்த சின்னது காட்டினே அதுலயே பெருசு. இது வந்து கிளப் மேக் பண்ற நேரம் தேவைப்படுற அந்த ரோமன் லெட்டர் மோல்ட். இது வந்து ஃப்ளவர் மோல்ட். இந்த மோல்ட் எல்லாம் ஒவ்வொரு விஷயம் எப்படி செய்யணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் உங்களுக்கு படிச்சுட்டாங்க. இந்த ஒவ்வொரு மோல்ட்லயும் என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு கிளாஸ் போக போக வந்து உங்களுக்கு நான் வந்து படிச்சுட்டு எல்லா மோல்ட்லயும் வந்து நான் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணி காட்டுவேன்.
ஏதோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க மோல்ட் பை பண்ணி கீடெக் மட்டும் தான் செஞ்சு விற்க போறீங்கன்னு சொன்னா கீடெக் மோல்ட் மட்டும் பை பண்ணுங்க. பெயிண்டிங் புக் மார்க் மட்டும் சேவ் பண்ணுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி பை பண்ணுங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க மோல்ட்ஸ் வந்து பை பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாமே செய்ய போறீங்கன்னா நீங்க எல்லாமே வாங்க வேண்டி இருக்கு. நாங்க ஒவ்வொரு கிளாஸஸா போக போக நாங்க அதை டீட்டெயிலா படிப்போம். மோல்ட் எல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிடலும். மறுவா திரும்ப திரும்ப வாங்க வேண்டிய அவசியம் வராது. அதை வாஷ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி ஏழும். மற்ற ரெசின்ல வந்து இப்ப நான் கிரீன் கலர் காட்டினேன், இந்த பர்பிள் கிரீன் காட்டினேன், பர்பிள் காட்டினேன், இதெல்லாம் ஒவ்வொரு கலர்ல மேக் பண்ணிருக்குது இல்லையா? இந்த கலர் இந்த கலரிங்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு வந்து என்ன மாதிரியான கலரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிடலாம்? என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலன்னு சொன்னா டூ டைப் கலர் மிக்ஸ் பண்றதுக்கு வந்து டூ மெத்தட்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்து இங்க், இன்னொன்னு வந்து பவுடர். பவுடருக்கு நாங்க சொல்ற பிக்மெண்ட் பவுடர், அப்படி இல்லைன்னு சொன்னா மைக்கா பவுடர்னு சொல்லுவோம். இங்குக்கு வந்து ஆல்கஹால் இங்க் இல்லாட்டி பிக்மெண்ட் இங்க்னு சொல்லுவோம். இங்க் டைப்லயும் இருக்கும், பவுடர் டைப்லயும் இருக்கும். இங்க் டைப்ல எப்படி இருக்குன்னு சொன்னா இது வந்து இங்க். இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல வந்து இங்க் வாங்கிருக்கும். இது வந்து லிக்விட் மாதிரி இருக்கும். ஒரு 3 to 4 ட்ராப் எட் பண்ணினோடனே வந்து உங்களுக்கு வந்து கலரிங் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ்ல வந்து இங்க் அவைலபிள் இருக்குது. பவுடர் வந்து பேக்கெட்லயும் அவைலபிள் இருக்கு, பாட்டிலையும் அவைலபிள் இருக்கும். இது வந்து பவுடர், கோல்ட் கலர் பவுடர், இது பிளாக் கலர் பவுடர், ஒயிட் கலர் பவுடர், இது வந்து பர்பிள் கலர் பவுடர், இது வந்து ப்ளூ கலர் பவுடர். இந்த மாதிரி பவுடர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு, பேக்கெட்லயும் அவைலபிள் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ்லயும் வந்து பவுடர் தூள் மாதிரி பவுடர் வந்து அவைலபிள் இருக்கு. அது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க பை பண்ணிடும். பொட்டியில வந்து 2.5 கிராம் நீங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பை பண்ணி கொள்ளையிலும். பவுடர்ஸ் வந்து ரெசின் வந்து யூஸ் பண்றேன், பவுடரும் யூஸ் பண்றேன், இங்கும் யூஸ் பண்றேன். இங்க் யூஸ் பண்ற நேரம் ட்ராப்பா 3 to 4 ட்ராப் எட் பண்ணா கலர் வரும். பவுடர்ன்ற நேரம் 3 to 4 பிஞ்ச் மாதிரி கையால் எடுத்து அப்படி போடுற நேரம் கலர் வந்து கலரிங் வரும். இதுதான் பவுடர் இங்க் யூஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு விஷயங்களை யூஸ் பண்ணிட்டு ரெசின் வந்து கலர் வந்து எடுப்போம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் சொன்னா, இப்ப நீங்க பவுடர் யூஸ் பண்ணி மேக் பண்ற ரெசின் ப்ராடக்ட்டுக்கும் இங்க் யூஸ் பண்ணி மேக் பண்ண ரெசின் ப்ராடக்ட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, பவுடர் யூஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஷைனிங் லுக் கொண்டு இருக்கும். இது பவுடர் யூஸ் பண்ணது ஷைனிங் ஆயிருக்கும், ஆனா டிரான்ஸ்பரண்ட் லுக் இருக்காது. இது வந்து இங்க் யூஸ் பண்ணி மேக் பண்ணின ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் பாருங்க, பின்னுக்கு நான் இப்ப கையை வச்சேன்னா எனக்கு கை விளங்குது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும் நீங்க இங்க் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா. இதே நீங்க பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அப்படி இருக்காது, எனக்கு கை விளங்குது இல்லையே பின்னுக்கு, இந்த மாதிரி. இதுதான் டிஃபரெண்ட். பவுடர் யூஸ் பண்ண ஷைனிங்கா இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் லுக் இருக்காது. இங்க் யூஸ் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் லுக் கொண்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிடும். கோல்ட் பிளேட்ஸ், கோல்ட் டஸ்ட், சில்வர் டஸ்ட், கலர் கலர்ல டஸ்ட் இருக்குது, கலர் கலர்ல சீக்கியம்ஸ் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணிடும். அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கீட்டக் மேக் பண்ற நேரம் உங்களுக்கு அது இன்னும் கிளியரா மிக்ஸ் பண்ண நேரம் பபுள்ஸ் வரது, பபுள் ரிமூவ் பண்றது, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும். ரெசினை மிக்ஸ் பண்றதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சு தருவோம். இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் செக்ஷன்றதுனால உங்களுக்கு இவ்வளவு தான் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைஸா நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைஸாக எல்லா செக்ஷனும் வந்து நாங்கள் வந்து செஞ்சு காட்டுவோம். அப்போ இன்றைய கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். அதோட வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு குரூப்பில் சரி மெசேஜ் போட்டு கேளுங்க. நான் வந்து குரூப்லேயே எல்லாருக்கும் வந்து கிளியர் பண்ணி விட்றேன். என்று சொன்னால் இதில் வந்து எனக்கு தனித்தனியாக எல்லாருக்கும் கிளியர் பண்ண கஷ்டம். ஸோ குரூப்பில் மெசேஜ் போடுங்க, அப்போ நான் வந்து எல்லாருக்கும் ஒரே அடிக்க கிளியர் பண்ணிவிடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.